அண்ணாமலையார் கரோகரா ரோகரா ரோகரா ரோகரா. திருவண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை தாயார் கரோகரா ரோகரா ரோகரா. இன்றைக்கு நிறைஞ்ச குரு பூஜை தினம். திருவண்ணாமலை சித்தரின் குரு பூஜை மற்றும் சஷ்டி சங்கடஹர சதுர்த்தி இவை அனைத்தும் சேர்ந்து வந்திருக்கிற நாள். இன்றைக்கி வைபோக நாள் தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி அதிகாலையில் கனக துர்க்கை டிகேஎஸ்னுடைய சித்தத்தில் நல்லா விசாலமாக தோன்றி இந்த குரு பூஜைக்கு வரும்படி அழைப்பு. அப்படியே ஒரு 3-3:30 இருக்கும் அதிகாலை வேலையில். நல்ல உறக்கத்தை கொடுத்தாங்க. 5 மணி நேரம் உறக்கம் கொடுத்து திருவண்ணாமலைக்கு அழிச்சிருக்காங்க. இந்த குரு வேலை குரு பூஜை தினம். நேரில் பார்ப்பது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா சித்தருடைய அருள் இருந்தால் மட்டும்தான், சிவபெருமானினுடைய தீட்சை இருந்தால் மட்டும்தான் அவருடைய அழைப்பு சித்தருடைய அழைப்பு வரும். நேற்று வரைக்கும் அழைப்பு இல்லை. இன்றைக்கி அதிகால வேளையில் கனகதுர்கை நல்லா விசாலமாக காட்சி கொடுத்தாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு காட்சி, திருக்காட்சி கண்டவுடனே அப்படியே மெய் செலுத்து அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டேன். உட்காந்து பார்த்தா கனகதுர்கை தாய் இந்த குரு பூஜையை கலந்துக்கும்படி அடியேனுக்கு கட்டளை. இது சாட்சாத் நிஜம். இதெல்லாம் ஏதோ சொல்லின்னு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. அடியேனுக்கு கிடைத்த பாக்கியத்தை பகிர்ந்துருக்கிறேன், அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கு அடியேனுக்கு இந்த பாக்கியம் கிடைத்த உண்ணாமலை தாயாருக்கும் கனகதுர்கை தாயாருக்கும் அம்மா பாருங்கள், இன்றைக்கி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அழைப்பு பாருங்கள் திருவண்ணாமலைக்கு வரும்படி. ஸோ கடந்த ஒரு 2 வருடங்களாக என்ன இந்தியா ஃபுல்லும் சுற்ற விட்டுருக்காரு அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும். பார்க்காத இடம்லாம் அவர் அருளியது தான். சிதம்பரம், நடராஜர், அப்படி தொடர்ந்து பல இடங்களில் சிவபெருமான் கோயில்லையும் பெருமாள் கோயில்லையும் பார்க்கின்ற பாக்கியத்தை உண்ணாமலை தாயாரும் அண்ணாமலையாரும் அளித்தார்கள் என்று தான் சொல்லணும். அவருடைய சந்நிதியிலேருந்து பேசுகிறேன். ஸோ சாட்சாத் உண்மை. அவர் தான் ஜட்ஜி. அண்ணாமலையார் தான் ஜட்ஜி. அவர் முன்னாடி போய் பேச முடியுமா? உண்மை தான் பேசுகிறேன். அதனால் இதெல்லாம் அடியேனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அண்ணாமலையும் உண்ணாமலை தாயாரும் எந்தெந்த இடத்துலாம் என்னை அமைச்சிருக்காங்க அப்படின்னு அனைவருக்கும் அறிந்த உண்மை. ஸோ அந்த உண்மை தான் அவருடைய ராஜகோபுர கிழக்கு வாசல் ராஜகோபுர தரிசனத்திலிருந்து இந்த பதிவு. நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருக நமச்சிவாய நமச்சிவாய நற்றுணையாவது